குட் மார்னிங் யூனிவர்ஸ். ஹாய், ஹலோ, வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த டைஸை வச்சு ஒரு ஜோதிடம் பார்க்க போகிறோம். இதையும் டாரட்டையும் இன்க்ளூட் பண்ணி. ஸோ இதை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இதில் வந்து பார்த்திங்கன்னா யுரேனஸ், ப்ளூட்டோ, நெப்டியூன் இப்படி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே வச்சு நம்ம வந்து இந்த ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம தமிழ்நாட்டில் வந்து இதுக்கு இடம் இல்லை, பட் அயல்நாட்டில் இதுக்கு இடம் இருக்குது. அவங்க எந்த முறையில் இதை வந்து பார்க்குறாங்க அப்படின்னு நானும் படித்தேன். ஸோ அந்த முறையிலே நம்ம இப்போ இந்த ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஓகே 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 நமக்கு வந்து துலாம் ராசி வந்திருக்கு, 12th ஹவுஸ் வந்திருக்கு, அண்ட் நெப்டியூன். ஸோ இது யாருக்காக அப்படின்னா இந்த 15 டேஸ், ஜனவரி 15 டேஸில் இருக்காங்க இல்லையா, இன்னும் கொஞ்சம் நாளில். ஸோ அவங்களுக்காக இந்த ப்ரெடிக்ஷன் நம்ம வியூவர்ஸ்க்காக பார்க்கலாம். டைட்டில் என்ன அப்படின்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டு போட்டேன். என்ன டைட்டில்னால், ரொம்ப நாளாகவே வந்து இந்த பண விஷயம் அதில் இருக்காங்க இல்லையா, அது மாதிரி இதோட குறி வந்திருக்கு. ஆக்சுவலாக இது குறி தான். ஸோ 12th ஹவுஸ் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 12th ஹவுஸ் வந்து நமக்கு விரயத்தை குறிக்கக்கூடியது. ஓகேவா? அந்த 12th ஹவுஸோட நெப்டியூனும் துலாம் ராசிக்குரிய சுக்கிரனும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப நாளாக பண கஷ்டத்தில் இருக்கிறவங்க, 12வது ஹவுஸ் வந்து துலாமுக்கு வந்து சுக்கிரனுக்கு வந்து உச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து நம்ம இதில் வந்து 12வது ஹவுஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீனம். ஆனால் இதில் அப்படி எடுக்கிறது இல்லை. இதில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த 12th ஹவுஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து 12th ஹவுஸாகவே கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. லக்னத்துலேருந்து 12 அப்படிலாம் இல்லை. 12th ஹவுஸுக்கு ஒரு மீனிங் இருக்குது. என்னென்னா விரயஸ்தானம், அயன சயன சுகம், அப்புறம் வந்து ரீபிரத், இதெல்லாம் க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 12ஆம் இடத்த வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த 12ஆம் இடம் வந்து உங்களுக்கு உங்களோட இந்த 15 நாளில் உங்களுக்கு தாராளமான செலவுக்கு பணம் கிடைக்கும். அப்புறம் நம்ம முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த 12வது பிளேஸ் குட் ஃபார் சுக்கிரன். துலாம் ராசிக்கு உரியவர் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்னொன்று வந்து இந்த துலாமில் வந்து நமக்கு தராசு இருக்கும். அப்போ நெப்டியூன் அப்படிங்கிறது வந்து ஆழ்ந்து உலகளவில் ஒரு அன்பு செலுத்துதல், காதலை பரிமாறிக்கொள்ளுதல் அப்படின்னு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணும் ஒரு விதமான ஒரு காதல், ஒரு கல்யாணம், ஒரு செக்ஷுவல் லைஃபு, அதுக்காக செலவழிக்கிறது, அந்த மாதிரி ஒரு விஷயத்தோடு வந்திருக்கு. ஸோ நெப்டியூன் அப்படின்னா இப்போ நம்ம அப்படின்னா நம்ம வந்து இது வந்து நெப்டியூன் இங்கே இருக்குது. அப்போ துலாம் ராசி இங்கே இருக்குது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட மீனம் வந்து 12th ஹவுஸை வந்து ரிலேட் பண்ணுது நமக்கு. அதே மாதிரி 8ஆம் இடம் துலாம் வந்து நமக்கு சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ 8மே ஒரு செக்ஷுவல் விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம 12வது பிளேஸ்லேருந்து இது 12வது ஹவுஸோடு நம்ம இது சம்மந்தப்பட்டிருக்கு அப்படி தான் எடுக்கணுமே தவிர லக்னத்துக்கு எது 12 அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம இதுபடி இது 12, அதன்படி 7 இங்கே 8ஓட கனெக்ட் ஆகிட்டு திருப்பி இது 2 இடமும் கனெக்ட் ஆகுது. நெப்டியூன் இங்கே இருக்குது, துலாம் இங்கே இருக்குது, 12th ஹவுஸும் இங்கே இருக்குது. ஸோ என்ன இங்கே சொல்கிறோம்னா, நமக்கு துலாம் ப்ளஸ் சுக்கிரன் ப்ளஸ் நெப்டியூன் ப்ளஸ் 12th ஹவுஸ், இது எல்லாமே லவ் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுது. நெப்டியூனுமே நல்லா ஆழ்ந்த ஒரு காதல், அன்பு செலுத்துதல், தீர்க்கமான முடிவெடுத்தல், ஃபேமிலி, அதை பற்றி நமக்கு குறிக்குது. இந்த துலாம் வந்து நமக்கு இங்கே 8வது இடமாக இந்த இவருக்கு வந்து 8ஆம் இடமாக வரும். 12லேருந்து என்ன, இது 7, இது 8. ஓகேங்களா? 8வது இடத்துக்கு செக்ஷுவல் ரீதியாக ரிலேட்டட் இருக்குது. அதே சமயம்
கடினமான பூர்வ ஜென்ம விஷயத்தை வந்து இந்த 8 கர்மம் வந்து இந்த 8 நமக்கு பின்பற்றுதல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது பூர்வ ஜென்மம் நம்ம பண்ண விஷயம் இந்த 8 தான் இருக்குது. இதோட கஷ்டம், அவமானங்கள் இதெல்லாம் நம்ம வந்து யாருக்காச்சும் துரோகம் பண்ணியிருந்தா அப்படின்னு. பட் இங்கே நம்ம அப்படி எடுத்துக்க தேவை கிடையாது. நெப்டியூன் வந்து லவ்வை குறிக்கும், சுக்கிரனும் லவ்வை குறிக்கும், துலாமுமே வந்து ஒரு 8th பிளேஸாக வந்திருக்கிறதுனால செக்ஷுவல் ரீதியான விஷயங்களுக்கு மேரேஜ் விஷயம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. மொத்தமாக நம்ம இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். மேரேஜ் சம்மந்தமான செலவுகள், ஃபேமிலிக்கான செலவுகள், நெப்டியூன் ஃபேமிலியையும் நமக்கு ரிலேட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ராகு இருக்கிறதுனால வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு கல்யாணம் நடக்கிறது. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம், தராசு இங்கே சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த 15 நாளுக்குள்ளே இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து வெளிநாட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்னா கண்டிப்பாக இருக்கும். இப்படி தான் நம்ம வந்து இந்த டைஸ் டிவினேஷனில் வந்து ரிலேட் பண்ணிக்கிறது. இதை ஏன் நான் படித்தேன் அப்படின்னா, நான் வந்து ரொம்ப நாளாக வேதிக் அஸ்ட்ராலஜி படித்தேன். ஆனால் அது வந்து ரொம்ப என்னால் டாரட்டோட யூஸ் பண்ண முடியல. பட் இது படிக்கும்போது டாரட் வந்து எனக்கு ரொம்ப கை கொடுத்தது. ஸோ பாருங்கள், உங்களோட கடினம் மறைகிறத தான் இது சொல்லுது. கடினமாக நீங்கள் முயற்சி, நான் சொன்னேன் இல்லையா, 8 வந்து கடினத்தன்மையோட ரிலேட் ஆகிக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக வர மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுங்கள். நல்ல முடிவுகள், நல்ல விஷயங்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடம், இந்த டெம்பரன்ஸ் ரிவர்ஸ் வந்திருக்கிறது வந்து நம்ம கவலைப்பட தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு குயின் ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ மேரேஜ் ஆகி இது வந்து நல்லிணக்கத்தோடு பேசிகிட்டு இருக்க தருணம் அப்படின்னு சொல்லுவாங்க. காதல் வந்து ஆஃப்டர் கெட் மேரேஜ் அப்படிங்கும்போது இந்த கார்டு உங்களுக்கு நல்லபடியாக ரிலேட் ஆகுது. ஸோ இந்த காதல் தன்மை மாறி உங்களோட 2 வாண்ட்ஸ் வந்திருக்கு. வாண்ட்ஸ் வந்தாலே ரொம்ப சீக்கிரமாக அந்த விஷயம் நிறைவேற போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு, இந்த டைஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த காதல் கல்யாணம் நிறைவேற போகுது, அதுவும் இல்லாமல் வெளிநாடு வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிக்கலாம். தேங்க்யூ வெரி மச். இந்த மாதிரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இனிமேல் நம்ம மிதுன ராசிக்கு, ரிஷப ராசிக்கு இந்த மந்த் என்ன நடக்க போகுது ஹைலைட்டடாக அப்படிலாம் நம்ம போட ஆரம்பிக்கலாம். நான் இப்போ தான் கொஞ்சம் இந்த டைஸ் ஜோதிடத்தில் வந்து ட்ரைனிங் நல்லா இவ்வளோ நாள், அதனால தான் கேப்பு, எந்த வீடியோவும் போட முடியல. பர்சனலாக நீங்கள் பார்த்துக்கிறதுனா கூட நீங்கள் பார்த்துக்கலாம். Thank you very much.